ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி அடுப்புலேயே நம்ம ஆட்டுக்கறி குழம்பு நல்லா வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம். அந்த காலத்து கிராமத்தெல்லாம் செய்வாங்களா, அதே போல் தான் நான் அம்மா வச்சு செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல, அதனால் சீரகம், மிளகு, மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுன்னே பார்க்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம வறுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா நம்ம வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 12 இருக்கும், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வர கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துச்சு. இது வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சோம்னா மட்டன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேசான தீயில் வறுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது, நல்லா வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப கருகு விட்டிங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டே மாறிடும், பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். அடுத்து நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் வதக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதே கடாயில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பல் பூண்டு ஃபுல்லாக நான் உரித்து சேர்த்துருக்குறேன். அடுத்து இஞ்சி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா பொடிசா அது சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது. அவ்வளோதான், வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் பெரிய தக்காளியாக எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே, நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ கறிக்கு நம்ம 50 கிராம் தேங்காய் சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்காது நமக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தான் நமக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுவும் வறுத்துட்டோம், நல்லா இந்த ஸ்பைசஸும் வறுத்தாச்சு. இந்த சீட்ஸ்லாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அது கூடவே இதை நம்ம சேர்த்து அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அம்மிக்கல்லில் கூட அரைக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டுக்கல்லில் கூட அரைக்கலாம். எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் நான் வந்து மிக்சிலே போட்டுக்கிறேன். நம்ம இப்போ இது அரைச்சின்னு வர வேலைக்கு நம்ம கறி நல்லா வதக்கி விட்டுடலாம், அது வேகட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். நம்ம அடுப்பில் வேறு செய்கிறோம், இன்னுமே நம்ம ஃபுல் டேஸ்ட்டில் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த லாக்டவுனில் டைம் இருந்தால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நமக்கு நல்லா காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம்.
ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், நமக்கு அதிகமாக வேக தேவையில்ல. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கறி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கறியை சேர்த்துட்டு உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கறி கொஞ்சம் நமக்கு எண்ணெயில் நல்லா வேகணும். நம்ம ஆட்டுக்கறி வந்து குக்கரில் தான் போட்டு வேக வைப்போம். இன்றைக்கி வந்து அடுப்பில் செய்கிறதுனால நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிறோம்ல, அது சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா நமக்கு ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் போதும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கறி வேக வைக்குள்ள உப்பு சேர்த்தா தான் அந்த கறி கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. குழம்பு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா நமக்கு வேகட்டும். மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது அதுக்குள்ளே நான் போயிட்டு மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேகட்டும். அப்போ தான் நமக்கு மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும். நல்லா கொதி வந்துக்குது. இப்போ நல்லா வேகட்டும். தண்ணிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வரட்டும். அடுத்து வந்து நம்ம வீடியோவில் தூதுவளை சட்னி செய்ய போகிறேன். நம்ம வீட்டாண்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சளி இரும்பல் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு இது துவையல். அடுத்து வர வீடியோவில் நான் இது அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோவை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, நமக்கு கறி வந்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. தண்ணி இந்த அளவுக்கு பாருங்கள் வற்றணும். கொஞ்சம் இன்னும் கூட வற்றலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம இப்போ கறி வந்து ஒரு 70% வெந்துருச்சு. அதனால் நான் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். உள்ளார சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு கிரேவி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இப்படி வச்சுருக்கிறேன். நமக்கு கொதிச்சு வந்தால் நல்லா திக்காக வரும். இன்னும் நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நமக்கு மட்டன் குழம்பு வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது குழம்பு. ஆஹா, கமன்னு வாசனையாக நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு புடி கொத்தமல்லி தழை போடணும். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து லாக்டவுன் அதனால் கிடைக்கல. அதனால் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் தோசைக்கு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான கமன்னு வாசனையோடு மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். கறியும் நல்லா வெந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் சுட சுட இப்போ தோசைக்கு பரிமாறி சாப்பிட போகிறோம். இப்போ அடுத்து நம்ம தோசையும் ரெடி பண்ணலாம்.
தோசை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதான் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். தனிஷ் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவான் உங்களுக்கு. சாப்பிட்டு பாரு தனிக்குட்டி, எப்படி இதுன்னு சொல்லு. சூப்பராக இருக்குதா? அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.